சாயிராம், நீ தேடிய காலம் போய் நல்ல காலம் உன்னை தேடி சுக்கிர திசையை உனக்கு பரிசாக தரவிருக்கிறது. நீ இன்னும் கொஞ்ச காலம் காத்திரு என்றும் அனைத்தையும் சகித்துக் கொண்டு இரு என்றும் உனக்கு நல்ல ஆலோசனை கூறினேன். ஆனால் நீயோ, சாயிநாதா, போதுமான அளவு காத்திருந்தாகிவிட்டது, போதுமான அளவு சகித்தும் கொண்டு விட்டேன், இனி என்னால் பொறுத்து கொண்டு இருக்கவே முடியாது, நிச்சயமான ஒரு நல்ல நல்ல மாற்றம் என் வாழ்வில் நிகழ்ந்தே ஆக வேண்டும் என்று கூறுகிறாய். நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும். நீங்கள்தான் எனக்கு உதவ வேண்டும். என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், நல்ல காலத்தை எனக்காக உருவாக்க வேண்டும் என்று என்னிடம் வந்து வேண்டுகிறாய். கண்மணியே, இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது. அப்படியென்றாலே உனக்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது என்றுதான் அர்த்தம். தேடி அலைந்து சுற்றி திரிந்த நாட்களெல்லாம் போய் நல்ல காலமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் சுக்கிர திசையை கையோடு அழைத்து வந்து கொண்டிருக்கிறது. குழந்தையே, உடனடியாக ஒரு மாற்றம் நிச்சயமாக நிகழும். அதை உன் சாயப்பா நிகழ்த்தி வைக்கப் போகிறேன். எனவே என் குழந்தையே, இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க தயாராக இரு. உன் வேண்டுதல் எல்லாம் பலித்து விட்டது. உடனடி மாற்றம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. உன் சாயப்பா எப்பொழுதும் வாக்கு மீற மாட்டேன் பிள்ளையே. உன்னை நான் நிச்சயமாக தாங்கிதான் பிடித்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டாக்கியே தீருவேன். இந்த மாற்றம் இப்பொழுதும் உன் வாழ்வில் நடக்கும் தடுமாற்றத்தை போன்றதோ? எப்பொழுது போல் நீ எதிர்கொள்ளும் ஏமாற்றம் போல் இருக்காது. உனது வாழ்வில் மிக சிறந்த முன்னேற்றமாகவே அது இருக்கக்கூடும். உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் கண்கள் பார்த்திருக்கும் போதே நீ வாழ்க்கையில் உயர்த்தப்படுவாய். கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைக்கவும் படுவாய். சாயிநாதரே, உங்கள் கருணை கொண்ட பார்வை ஒன்றே போதும், பட்ட மரம் கூட துளிர்த்துவிடும். குழந்தையே, நீ எவ்வளவு பெரிய வம்சாவளியை சேர்ந்தவனாக இருந்தாலும், ஒழுக்கத்தோடும் சிறந்த நற்பண்புகள் கொண்டு இருந்தாலும், வறுமையின் காரணமாக மிக கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு மன தூய்மையையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் தன்னம்பிக்கையும் இப்படி எதுவுமே இல்லை என்றால் நீ இந்த உலகத்தில் எதையுமே எதிர்கொள்ளவே முடியாது, எதிர்கொண்டு சாதிக்கவும் முடியாது. பிள்ளையே, நீ வீட்டிற்குள் நுழையும் பொழுது உனக்கு முன் வந்து வரவேற்பதும், நீ வெளியில் செல்லும் பொழுது உன்னை வழி அனுப்பிவிட்டு துணையாகவும் வருவதும், உன் குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதும் நானே தங்கமே. உன் வேண்டுதல்கள் தாமாக விரைவில் நிறைவேறும் என்பதை புரிய வைக்க இனி வெளிப்படையாக நான் செயல்படுவேன், செயல்பட்டு கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்று சகிப்புத்தன்மைதான். அந்த சகிப்புத்தன்மை மட்டும் உன் வாழ்வில் இல்லாவிடில் உன்னுடைய வாழ்க்கையே பறிபோகிவிடும். நான் பக்கபலமாக உனக்கு இருந்தாலும் நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரியாக இருக்கிறேன். நான் சர்வ அதிகாரியாக இருந்தாலும், அனைத்துமே எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும், உன்னிடம் நிலையான உண்மையான பக்தியும் அன்பும் பொறுமையும் இருந்தால் மட்டுமே நான் உன்னை உன் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாக்க முடியும். உன் நம்பிக்கையையும் சகிப்புத்தன்மையையும் தைரியத்தையும் அதை மட்டும்தான் நான் உன்னிடம் இருந்து எதிர்பார்க்கிறேன். வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை பிள்ளையே. உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களை உருவாக்க உன் சாயப்பா உழைத்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய எண்ணப்படி திட்டப்படி எல்லாம் உனக்கு நல்ல நேரத்தில், தகுந்த நேரத்தில், அதற்கு என்று உருவாக்கப்பட்ட நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும். குழந்தையே, உன் வாழ்வில் இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது. அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும். எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ உன் வாழ்க்கையில் இனி இருக்கப் போகிறாய். அதற்கு உன் சாயப்பாவே சாட்சி. குழந்தையே, சாயப்பாவை வணங்கியும் அனைத்து பிரச்சனைகளையும் அவர் காலடியில் சமர்ப்பித்து விட்டாலும்
துன்பங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே என்று கவலை கொள்ளாதே. நான் உனக்கென்று ஓர் திட்டம் வைத்திருப்பேன். அப்போது நீ யாரும் எட்ட முடியாத உச்ச நிலையை நிச்சயமாக அடைவாய். என் திட்டப்படிதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. என்னை மீறி எந்த தீங்கும் உன்னை நெருங்கவே முடியாது. தைரியமாக இரு என் பிள்ளையே. உன்னுடைய மங்களகரமான வருகைக்காகவே நான் காத்து கொண்டிருக்கிறேன். சாயப்பா, என் வாழ்வு நன்றாக ஆகிவிட்டது. நான் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறேன். துன்பங்களெல்லாம் என்னை விட்டு விலகிவிட்டது. நான் ஆனந்த கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன் சாயிநாதா என்று நீ என்னிடம் வந்து எப்பொழுது சொல்வாய் என்று ஏக்கத்தோடு நானும் காத்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே. என்னை ஏமாற்றி விடாதே. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு செயல்படு. நிச்சயமாக வெற்றி உனக்கு நிச்சயம். வாழ்க்கை வாழ்வதற்குதான் குழந்தையே. நான் உனக்கு உன்னுடைய மனநிலையை புரிந்து கொண்டுதான் அழைப்பு விடுத்திருக்கிறேன். என் அழைப்பை ஏற்றுக்கொண்டு எனக்கு பிடித்ததை உன் கையில் எடுத்துக்கொண்டு விரைந்து வா என் கண்மணியே. அப்பா உனக்காக விழி திறந்து கொண்டு எனது தர்பாரில் என் பிரியமான கண்மணிக்காக காத்து கொண்டிருக்கிறேன். எனது அனுமதியின்றி எதுவுமே நடக்காது என் பிள்ளையே. எனது அனுமதியின்றி எவருமே என் மண்ணில் பதம் பார்க்கவே முடியாது. நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் என்னை வந்து காண முடியும். என்னுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியும். அவ்வளவு பொக்கிஷமான பிள்ளை நீ. நானே அழைத்திருக்கிறேன் உன்னை. சந்தோஷமாக வா. என் மண்ணை மிதி. என் காலடியில் அனைத்தையும் கொட்டிவிடு. உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்க்கவே உன் சாயப்பா ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் மிக சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறேன் சாயிநாதரே என்று உன் நாவிலிருந்து வரும் வார்த்தைகளை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன். இது நடக்கும். நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்வில் உடனடியாக ஒரு மாற்றம் வந்தே ஆகும். அதற்கு உன் சாயப்பாவே சாட்சி. பிள்ளையின் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பவன் தானே தகப்பன். நான் உன் தகப்பன் தானே. உன்னுடைய கோரிக்கை, உன்னுடைய மன வேதனை, உன்னுடைய வேண்டுதல் அனைத்தையும் தீர்த்து வைப்பேன். உன் மன வலிக்காக மருந்தாகவும் நானே செயல்படுவேன் என் பிள்ளையே. கலங்காமல் இரு. உடனடியாக ஒரு மாற்றம் நிச்சயமாக உன் வாழ்வில் நிகழும். அந்த மாற்றத்தை என் பிள்ளைக்காக நானே ஏற்படுத்தப் போகிறேன். இதுவரை நல்ல நேரத்திற்காக காத்திருந்தாய் அல்லவா? இப்பொழுது அந்த நல்ல நேரமே உன்னைக்காக உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. சுக்கிர திசையை சுமந்து கொண்டு கூடிய விரைவில் உன் வாழ்வில் சுக்கிர திசை ஆரம்பமாக போகிறது. காரணமில்லாமல் இது உன் கண்ணில் பட்டிருக்காது. உன்னுடைய காலம் வரும் வரை பொறுத்திரு. உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வரும் வரை பொறுத்திரு. ஊமையாக காத்திரு. உன்னை உதாசீனப்படுத்தினவர்கள் உற்சாகமாக எப்படி இருக்கிறார்கள் என்பதை ரசித்து கொண்டே இரு. உன் காலம் வரும் பொழுது அவர்களுக்கான பதிலை நீயே சொல்லலாம் மிக ஆனந்தமாக. எல்லார் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். உன் வாழ்வு மட்டும் அப்படியே போய்விடுமா என்ன? நிச்சயமாக போகாது. அப்படி போகவும் நான் விடமாட்டேன். குழந்தையே, உனக்கு அழுகை வரும் பொழுது அல்லது உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரும் பொழுது அதை பார்த்து வேறொருவர் கண்களில் கண்ணீர் வந்தால் அவர்களை விட மிக உன்னதமான உறவு இந்த உலகத்திலே இல்லை. குழந்தையே, வாழ்க்கையில் நீ சென்ற இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை தொடர்ந்த காலமெல்லாம் முடியப் போகிறது. இன்றோடு முடியப் போகிறது. நம்பிக்கையோடு தூங்கு. நாளை விடியல் உனக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், அற்புதம் எல்லாம் ஒரு சேர நடக்கப் போகிறது. நீ பல நாட்களாக எதிர்பார்த்திருந்த அந்த நல்ல விடியல், உனக்கான விடியல் நாளை விடியும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அவரவர் செயல்களின் அணுகுமுறைகளை பொறுத்தே வெற்றி தோல்விகள் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்.
இப்பொழுது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாயோ அந்த மகிழ்ச்சி எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் சூழ்ந்திருக்க வேண்டும் என்று அந்த எண்ணத்தோடு எப்பொழுதும் இரு. உன் மகிழ்ச்சியான எண்ணங்களே உன் வாழ்க்கையை மிக மகிழ்ச்சியாக மாற்றிவிடும். உன் வாழ்க்கையில் நீ இருக்கும் இப்பொழுது இந்த சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரும். அதுவும் ராஜபோக வாழ்க்கையாகவே மாறிவிடும். இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனை, சோதனை, துன்பம் எல்லாவற்றுக்கும் ஒரு திருப்பம் வந்தால்தான் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவுக்கு உன்னால் வர முடியும் என்பதை புரிந்து கொள். கண்மணியே, வாழ்க்கையில் வெற்றி பெறும் எண்ணம் உன்னுடைய மனதில் இல்லை என்றால் தொடர் தோல்விகளை மட்டுமே நீ சந்திப்பாய். தோல்வியே வெற்றியின் தூண்டுகோலாக இருக்கலாம். கடின உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இவற்றை படிகட்டாக்கி ஏறி சென்று கொண்டே இரு. யார் வழியில் என்ன பேசினாலும், யார் உன்னை அவதூறாக பேசினாலும் அவர்கள் வார்த்தைகளுக்காக ஒரு அடி கூட பின்னோக்கி எடுத்து வைக்காதே. தோல்வி என்ற காலன் உன்னை தொடர்வது மிக மிக அரிதாக இருக்கும். இப்படி நீ இருந்தால் வாழ்வில் தினமும் செயல்பட்டு கொண்டே இரு. அப்படி நீ இருப்பாயானில் வெற்றி பெறுவது நிச்சயமான உறுதி என் குழந்தையே. தண்ணீரில் வேண்டுமானால் நீங்கள் வாழலாம். ஆனால் கண்ணீரில் மனிதன் வாழலாமா அல்லது வாழ முடியுமா? எப்பொழுதுமே கண்ணீரோடு இருந்தால் எதையுமே உன்னால் நினைத்து பார்க்க கூட முடியாது. அந்த நினைப்பை செயல்படுத்த கூட முடியாது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிரியமே. பிறரை பற்றி அதிகம் அறிந்து கொள்ளவே வேண்டாம். உன்னை பற்றி அதிகம் பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இந்த இரண்டுமே உன் நிம்மதிக்கு கேடு விளைவிக்கும் செயலாகத்தான் இருக்குமே தவிர வேறு எதையுமே நீ சாதிக்கவே முடியாது. ஒரு உண்மையை நன்றாக புரிந்து கொள் என் பிரியமே. இங்கு நடக்கும் நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் எதுவாக இருந்தாலும் அதற்கு இறைவனை சூத்திரதாரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாய். அவனே காப்பவன், அவனே அளிப்பவன். அவன் ஒருவனே அனைத்துமாக நின்று செயல் புரிந்து கொண்டிருக்கிறார் அனைத்தையும். இந்த கால சக்கரத்தின் ஒவ்வொரு சுழற்சியிலும் இறைவனின் திட்டம் இருக்கத்தான் செய்கிறது கண்மணியே. அதனால் மனிதனாக பிறந்த நீ நடப்பது அனைத்தும் நம்மால் தான் நடக்கிறது, மற்றவர்களால் தான் நடக்கிறது என்று வேறு ஒரு கற்பனை உலகத்தில் நுழைய வேண்டாம். உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளவும் வேண்டாம், நொந்து கொள்ளவும் வேண்டாம். எல்லோர் வாழ்க்கைக்கும் இறைவன் ஒரு திட்டத்தை தீட்டியிருப்பார். நீ மட்டும் என்ன விதிவிலக்கா? உன் வாழ்க்கைக்கும் இறைவன் ஒரு திட்டத்தை வகுத்திருப்பார். அந்த திட்டப்படிதான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்வாயா? எல்லாம் இறைவனின் திட்டப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது என்றால், இறைவனின் சிந்தனைப்படிதான் எல்லாம் சுழன்று கொண்டிருக்கிறது என்றால், நான் என்னதான் செய்ய வேண்டும் என் வாழ்க்கையில் என்று கேட்கிறாயா கண்மணி? நீ ஒன்றுமே செய்யாமல் அமைதியாக இருந்து விட்டாலே போதும். இதற்கான அர்த்தம், உன் சாயப்பா சொல்ல வருவதற்கான அர்த்தம், எதையுமே செய்யாமல் சோம்பேறியாக இருந்துவிடு என்பது அர்த்தம் கிடையாது என் குழந்தையே. உன்னுடைய செயல்களும் நம்பிக்கைகளும் சிந்தனைகளும் நடந்து கொண்டேதான் இருக்கும். அதை நீ செயல்படுத்தி கொண்டேதான் இருக்க வேண்டும். ஆனால் உன்னுடைய மனதை மட்டும் வெளிப்படையாக, உண்மை தன்மையாக, நம்பிக்கை உண்மையாக வெறுமனே உன் மனதை வைத்து கொண்டாலே போதும். எதை பற்றியும் அதிகமாக சிந்திக்காமல், தீவிரமாக யோசனையில் ஆளாகாமல், எதை பற்றுமே யோசிக்காமல் மனதை வெறுமனே அப்படியே வைத்துவிட்டாலே போதும். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழும். நான் அதை நிகழ்த்தி காட்டுவேன். ஒரு குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி இல்லை என்றால் தன் தாய் அந்த குழந்தையை கவனித்து எப்படி பார்த்து பார்த்து மருந்து கொடுப்பாளோ அதே போலத்தான் உன் சாயிநாதரும் குழந்தையே. உன்னை ரணப்படுத்தி, உன்னை ஏளனமாக பேசி உன் மனதை காயப்படுத்தியவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். நீ வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அந்த பேச்சையும் கீழ்த்தனமையான நடத்தையையும் உன்னால் உணர்ந்து கொள்ளவும் மனதில்
தைரியமில்லை, அதை தாங்கிக் கொள்ளவும் மனதில் வலுவில்லை. அதனால்தான் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறேன். சில விஷயங்களை உனக்கு புரிய வைக்கவே நான் இவ்வளவு நடத்தைகளையும் இவ்வளவு நிகழ்வுகளையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். உன் மனம் என்பது கோட்டை போல் கம்பீரமாக இருக்க வேண்டும். எது வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் தைரியம் உனக்குள் வர வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த நிகழ்வுகளை உன் மனதுக்குள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையிலும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். நேற்று வந்த அதே மேகங்கள் இன்று வானில் தெரியாது, கிடைக்கவும் கிடைக்காது. உன்னால் தேடி கண்டுபிடிக்கவும் முடியாது என் குழந்தையே. அதே போல இன்று உன் வாழ்க்கையில் வந்த சோகங்களும் சோதனைகளும் நாளை உனக்கு தொடராது, உன்னை எப்பொழுதும் தொடரவே தொடராது. சோகங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும், வந்து வந்து போய்க்கொண்டுதான் இருக்கும், இன்பமும் துன்பமும். உன் எதிரிக்கு நீ தோற்றப் போக வேண்டும் என்ற ஆசைதான் அதிகமாக இருக்கும். அப்படி அவன் தோற்றுவிடுவான் என்று எதிர்பார்க்கும் நேரத்தில் எழுந்து கம்பீரமாக நில். அவர்கள் கண்களில் நிச்சயமாக ஒருவிதமாக பயம் தெரியும். அதை உன்னால் பார்க்க முடியும் கண்கூடாக. எனவே நம்பிக்கையோடு எதிர்த்து நில். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. வானே இழிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. நீ அந்த எதிர்த்து சிங்கம் போல எதிர்த்து நின்று போராடும் அந்த தோரணையில் உனக்கு வந்த சோதனைகளே உன்னை விட்டு விலகிவிடும், வந்த வடம் தெரியாமல். வாழ்க்கையில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பயந்து பயந்து உள்ளேயே உட்கார்ந்திருப்பதை விட எது நடந்தாலும் தைரியமாக எழுந்து நில். எழுந்தால் வெற்றி, விழுந்தால் அனுபவமாக எடுத்துக்கொள். ஆனால் எழுந்து நிற்பதை மட்டும் மறந்து விடாதே. குழந்தையே, மனிதன் எதை உறுதியாக நினைக்கிறானோ அதுவாகவே அவன் மாறிவிடுகிறான். எனவே நல்லதையே நினை. நல்லதை மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். என் அன்பு பிரியமே, ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று உனக்காகவே காத்திருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு. இந்த வழி மூடிவிட்டதே, நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன், என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா, என் வாழ்க்கையை முடிவு செய்ய என் வாழ்க்கையை மீட்டெடுக்க எவருமே இல்லையா என்று சோகத்தில் புலம்பி புலம்பி உட்கார்ந்திருப்பதை விட வேறு வழி என்ன இருக்கிறது என்பதை ஆராய்ந்தாலே உனக்கான ஒரு வழி கண்டிப்பாக உன் கண்களுக்கு தெரியும். அதுவும் பிரகாசமாகவே தெரியும். உனக்கான ஆறுதல் என்பது உன்னிடம்தான் உள்ளது என் குழந்தையே. மறந்து போவதும் கடந்து செல்வதும் தான் அது. எது நடந்தாலும் மறந்து போய்விடு. நினைத்ததை நினைத்து நினைத்து வருந்தாதே. அது உன் மனதிற்கு தான் தீங்காக முடியும். அதேபோல் எது எதிர்த்து வந்தாலும் கடந்து சென்றுவிடு. ஒரு புன்னகையை சிந்திவிட்டு கடந்து சென்றுவிடு. அப்படி நீ செல்லும் பொழுது, புன்னகைத்து செல்லும் பொழுது உனக்கு எதிராக வந்த அனைத்தும் வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு உன்னை விட்டு விலகிவிடும், நெடுதூரம் ஓடிவிடும். எதை செய்தாலும் எதை சொன்னாலும் உண்மையாய் சொல், உறுதியாக சொல், அதையும் தைரியமாக சொல். கண்டிப்பாக உன் சொல் அங்கு எடுக்கும், உன்னுடைய வாழ்க்கை அங்கு ஜொலிக்கும். என் கண்மணியே, நீ விரும்புவது ஒருவேளை உனக்கு கிடைக்காமல் கூட போகலாம். ஆனால் உனக்கு தகுதியானது கண்டிப்பாக உன் கைகளுக்கு கிடைத்தே தீரும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளில் வந்து கிடைக்கும், கிடைத்தே தீரும். வாழ்க்கை என்பது பரீட்சை போல. வரும் துன்பங்களை எல்லாம் தேர்வெழுதி வெற்றி பெற்றாலே போதும், வாழ்க்கை இனிமையாக மாறிவிடும். அப்படி இருந்து பார்த்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம். நாம் யாருக்காக வாழ்கிறோம் என்பதை சிந்தனை செய்து அதை நினைத்து நாம் வாழ்வதை விட நமக்காக யார் வாழ்கிறார்கள் என்பதை நாம் சிந்தனை செய்வதே இல்லை. நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் செயல் உன்னுடைய எதிர்காலத்தை கட்டி அமைத்து கொண்டிருக்கிறது என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. எது நடந்தாலும் கோபம் கொள்ளாதே, கோபம் படவே படாதே. பொறுமையாக இருப்பதற்கு தான் தைரியம் வேண்டும்.
கோபமாக இருப்பதற்கு எந்த தைரியமும் யாரிடமும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. யார் வேண்டுமானாலும் கோபப்படலாம். ஆனால் பொறுமை சில பேர் மட்டும்தான் இருக்கும். அது உன்னிடம் இருக்கிறது. உனக்காக யாருமே இல்லை என்று ஒரு பொழுதும் நினைத்து விடாதே. யார் சாயிலாவது நான் உன் அருகில் வந்து எப்பொழுதுமே நிற்பேன். வாழ்க்கையில் கொஞ்சம் புதிராக இருந்து பார். எல்லாவற்றுக்கும் உன்னையே தேடுவார்கள். ஆனால் அனைத்திற்கும் தெளிவாக வாழ்க்கையில் இருந்து பார்த்தால் சிலவற்றுக்காக மட்டுமே உன்னை தேடுவார்கள். நடந்து கொண்டிருப்பதையும் உன் வாழ்வில் நான் நடத்தி கொண்டிருப்பதும் எல்லாமுமே உன்னில் இருக்கும் நான் தான் என்பதை நீ விளங்கிக் கொண்டால் நிச்சயமாக நீ நினைக்கும் நேரத்தில் என்னை உன்னால் பார்க்க முடியும். நான் தான் எல்லாமுமே, என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நான் என்ற அகங்காரத்தை நீ விட்டொழித்தால் அடுத்த நொடியே நான் உன் கண்முன் வந்து நிற்பேன். ஆத்மஸ்வரூபமாக நான் உன் அருகில் இருப்பேன். கடவுள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது கலங்கி விடாதே.